அஹ், லாஸ்டா நாங்க பார்த்த பாடத்தை எப்படி ரிவைஸ் பண்ணி படிச்சா பாத்தீங்களா பேத்திட்டு ரிவிஷன் பண்ணா இல்ல இன்னும் பார்க்கலையா இல்ல. இந்த வேலை கேள்வி கேட்டு தான் அடுத்த பாடத்துக்கு போ நடிப்பு பாடத்துக்கு போயிடலாம் அதில் கேள்வி ஒன்று கொஸ்டின் பண்ணுமே லாஸ்டா 3 மெத்தட் பார்த்தீங்க என்ன லாஸ்டா பார்த்து தலைப்பு என்ன ஸ்டாப் பண்ண வச்சது பண்ற மெத்தட் பெஸ்ட் மெத்தட் என்ன எத்தனை மெத்தட் ஸ்டாப் பண்ற மெத்தட்ல 3. 3 பெஸ்ட் மெத்தட் أه فتحة مد فتحتين ألف تا منددة سكون. سكون نيجي என்னங்கல்ல சுக்கூன் ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்க ஃபுல்லா சொல்லுங்க பாவம். சொன்னீங்க ஃபதஹ் மத்து ஓகே ஃபதஹ்தைன் ஓகே அலிஃப் منددة. விளங்கல இல்ல வைசல் இது 3 வந்தா என்ன செய்யணும் சுக்கூன் வச்சு நீ பாடணும் அப்படியா إلا ஆ فتحة مد فتحتين and two 1 second 2 fingers لبعض إلكم. இழுத்து ஓதணும் ஓகே ஓகே செகண்ட் ஒன் second one تا என்னத்தா منددة منددة முண்டுதா வந்தா ஹாக் ரிப்ளேஸ் பண்ணணும். ஹாக் ரிப்ளேஸ் பண்ணி சுக்குன் ரிப்ளேஸ் பண்ணணும். ஆ மூணாவது தேர்ட் மெத்தட் சுகுன் आप में طيب المنوري. தேர்ட் மெத்தட் third method أنا மறந்துட்டா ஃபர்ஸ்ட் மெத்தடும் செகண்ட் மெத்தடும் வராத சந்தர்ப்பத்தில் வராட்டி தேர்ட் மெத்தட் செய்ய வேண்டியது அடுத்த எல்லா இடத்துலையும் லாஸ்ட் லெட்டருக்கு நாங்க சுக்குன் பூனை வச்சு ஓதுறதான் ஓகே இதுக்கு பின்னால் என்ன பார்த்தோம் அதுக்கு போற என்ன பார்த்தோம் ஒரு பாடத்தை ஆரம்பிச்சு வச்சுக்கிறோம் நீங்க தேடாட்டி திருப்பி அடுத்த கிளாஸும் நீங்க ஓத கஷ்டப்படுவீங்க ஏன்னா நாங்க வசனம் தான் ஓத போறோம் எனக்கு அப்சல் வைசல் கிளாஸ்ல வேர்சஸ் ஓத போறீங்க ஓதிட்டு எண்ட் ஆஃப் த வேர்சஸ்ல நீ நிப்பாட்டுறதுக்கு நீங்க சரி மட்டும் ஸ்ட்ரகிள் ஆவீங்க எப்படி நிப்பாட்டுற நீட்டுறதா நீட்டாமிக்கிறதா என்ன செஞ்சு நிப்பாட்டுன்னு அந்த சரி ஸ்ட்ரகிள் வரும் அதுக்கு தான் சொன்னோம் உங்களுக்கு நீங்க கட்டாயம் இப்போ நேற்று உங்களுக்கு கிளாஸ் இல்லை தானே இப்போ நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லை அப்போ இந்த கிளாஸ் இல்லாமல் நாங்கள் வேர்க்கண்டா வைக்கிறதுக்கான ரீசன் என்னென்றால் அந்த டேயில் ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் ரெக்கார்டிங் கேட்டு உங்களோட ப்ராக்டிஸை நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த விஷயம் ரிமைண்டர் ஆகும் நோட்ஸை பாடமாக்குறதெல்லாம் சொல்கிறேன் உங்களோட ப்ராக்டிஸ் அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸில் நீங்கள் பார்க்க வேண்டி வரும் பார்ப்பீங்க அதுக்கு பின்னாடி என்ன பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம் இந்த 3 மெத்தட் போகிறோம் ஒன்று என்ன பார்த்துக்கிறோமா இல்லை ஒன்றும் பார்க்கல ஸ்டார்ட் ஒன்றும் பார்க்கவே இல்லை அப்படியா இல்லை மேதா அது போல நான் பார்த்தமே டோனை பற்றி பார்த்துக்கிறேமே என்ன டோன் பார்த்தீங்களா உங்களோட கிளாஸ் எனக்கு ஞாபகம் நீங்கள் ஜாயின் ஆகினதுக்கு பின்னால் மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட கிளாஸில் வந்துட்டு போயிட்டாங்க ஜாயின் ஆகி கிளாஸ் செஞ்சு அப்பயும் உங்களோட கிளாஸ் எங்களுக்கு மறக்கல நான் உங்களோட டோனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம்
என்ன டோன் என்றால்? மறந்துட்டா? அது ம் குர்ஆனை ஓதுறதுக்கு பேசிக்கலியா மூன்று விஷயங்கள் தேவைன்னு சொன்னோம். ஞாபகம் தானே? ஒன்று நான் ஸ்டார்ட் பண்றேன். எழுத்துக்களோட ப்ரொனன்சியேஷன், எழுத்துக்களோட சரியான உச்சரிப்பு தேவைன்னு சொன்னோம். செகண்ட், லாஹித்து. நம்பர் 2 யாது இல்லையா? இல்ல. ஒரு சவுண்ட் கேக்குது இல்லையா பைசல்? இல்ல. என்ன இல்லண்டா? நான் மறந்து வைத்துட்டேன். மறந்துட்டு. அப்படியா? ரெண்டாவது நாங்க பார்த்தது ராகம். சரியா பைசல்? ராகமண்டா. ராகம் வந்தா டோன். வெரி குட், டோன். இப்ப நீ ஓதுறது டோன் உண்டு தேவையா உங்களுக்கு? நீ சும்மா ஓகே. சும்மா ரிசைட்டிங் ஸ்டைல் நான் வரமாட்டோமே. ரிசைட்டிங்கிற டிசைன் உண்டு. அந்த டிசைனை தான் நாங்க சொல்லுவோம் டோன் என்று சொல்லி. மூணாவதுக்கு சட்டங்கள், தேர்ட் ஒன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தேர்ட் ஒன். ஓகே. ஓகே, இதுல தான் நாங்க ஒன்றை டிஸ்கஸ் பண்ணோம், டோன். அஹ், டோன் கேக்குதா? ஆ. ஆ டோனை பத்தி போன கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணினோம். ஸ்டார்டிங் டோன்டா என்ன தெரியுமா? ஞாபகம் ஐயா? யாது ஐயா? ஒன்னா அந்த ஆ, வாசி கொலைக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு வரும். வாசிக்கு சொல்லுங்க. வாசிக்க முறை. ஓகே, டோனண்டா பைசல், நான் திருப்பி ரிவைஸ் பண்றேன்னா ரெண்டு விஷயம் நீங்க கட்டாயம் நீங்க செய்ய வேண்டி வரும், அல்லது உங்களுக்கு மறந்துடும், நிக்காது. உண்மையில டோனண்டா உங்களோட நேச்சர்ல, உங்களோட யூஷுவல் இருக்கிற உங்களோட டோன் உண்டிக்குதே, அந்த நேச்சர்ல இருக்கிற உங்களோட குரலால, உங்களோட தோட்டில் அந்த இதில் நீங்க ஓதுற நான் டோன்னு சொல்றது. இன்னொருத்தரை பத்தி காப்பி பண்ணி கொண்டு அவர் அப்படி ஓதுறாரு நானும் அப்படி ஓதணும், அவர் அப்படி ஹை பீச்சில் ஓதுறாரு, ஒரு மூச்சில் ஒரு பக்கத்தை ஓதுறாரு நானும் அப்படி ஓதணும் என்கிற ஓதுறதுக்கு பேர் சொல்லல, ஓதல் ராகம்னு சொல்லல. உங்கள்கிட்ட இயல்பான டோன்ல ஈக்கத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீட்டி எடுத்து ஓதுறது தான் நாங்க ராகம்னு சொல்றது. ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்றால், நீட்டுறது இல்லாதுன்னு சொன்னா ராகம் வர மாட்டுச்சுது. இந்த டோன் எடுத்து நாங்க ஓதுறதுக்கு எனக்கு என்ன தேவை? நீட்டு. நீட்டுறது தேவை. ஓகே, நீட்டுறது நடந்தாதான் எனக்கு ராகம் வரும். அப்போ பேசிக்கலி ரிசைட்டிங் என்ன அந்த டிசைனுக்கு நான் போறதுக்கு என்ன தேவை? இப்ப ராகம்ங்கிறது எடுக்கணும். ராகம் தேவை என்ன தேவை? லென்த் எடுத்து ஓதுறது, நீட்டு. நீட்டி ஓதுற சந்தர்ப்பத்தில் தேவைப்படும். சரியா? சும்மா உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்ச சூறா அல்ஹம்து சூறா, இதெல்லாம் போன கிளாஸ் என்னன்னா பைதல், அல்ஹம்து சூறாவை நீட்டாம சும்மா ஓதலுமா? நீட்டுல ஒன்றுமே நீட்டாம இல்ல. ஓதவே இல்லை. ஏன்னா அல்ஹம்து சூறாவை இல்ல. நீட்டுறது இல்லாம ஓதவே இல்லை. ஆகவே நாங்க சொல்ல வேண்டாம், குர்ஆனை கிடைச்சிக்கிற மிகப்பெரிய பிளஸ் ஒன்றுதான் நீட்டுறது. ஓகே. சரியா? இல்லாட்டி நீட்டுறது வராது. சரி, சரி. எனவே டோன் வரப்போது உங்கள்கிட்ட ஓன் நேச்சர்ல இருந்து, உங்களோட நேச்சர்ல இருந்து வரப்போது டோன்.
உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன் பார்ட் வந்து சில போது நீங்க நேச்சர்லயே சரியா ப்ராக்டிஸ் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது. உங்களோட நேச்சர்ல வந்தது சம்திங் ராங்கா நீங்க டெவலப் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது. நாங்க அது உங்களுக்கு உங்களோட உச்சரிப்பை நாங்க திருத்துவோம். அப்ப ரெண்டும் இது ஒண்ட ஃபேஸ் பண்ண போகுது. எது உங்களோட நேச்சர்ல இருக்கிற உங்களோட டோன், நீங்க டோனை மாத்த இயலாது. என்ன டோன் உங்களோட டோனே, உங்களோட சொந்த டோன் நீங்க ஓத போறீங்க, அதை மாத்த இயலாது. அப்ப சொந்தமா நீங்க ஓத போற டோனும் நீங்க புதிய வகையில உச்சரிப்பு டிசைன்களை மாத்திக்கொண்டு வரப்போற உங்களோட ப்ரொனன்சியேஷன் பாட்டும் ஒண்டு ஃபேஸ் பண்ண போகுது. இந்த இடத்துல நாங்க கொஞ்சம் கவனமாயிக்கணும். ஏனென்றால் சம்டைம் எங்களோட இமேஜினேஷன் நான் சரியான ட்ராக்ல சரியான ப்ரொனன்சியேஷன் எடுத்து கரெக்டாக தான் நான் ஓதுறேன் என்று எங்களுக்கு இமேஜ் பண்ணும். ஆனால் ரியலில் அப்படி இருக்காது. ரியலில் அது சம்திங் ப்ராப்ளம் கொண்டு வரும். அப்போ அந்த டைம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னோட ரெக்கார்டிங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த இடத்த நான் கிளீன் பண்ணி கொள்றதுக்கு. சரியா பைசல்? ஓகே. எனவே ஓகே. சில பாடங்கள்ல நான் கொஞ்சம் நிதானமாக இருந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஹைரன் இதுக்கு அப்பால இன்னொரு சாப்டர் நான் கூட்டி உங்களுக்கு இன்னொரு புதிய சாப்டர் எட் பண்ணுறேன். பட் ஒர்க் கூட கட்டாயம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணுமா? ஓகே. இப்போ நாங்கள் நீட்டுதலை பற்றி கொஞ்சம் ஃபுல்லாக டீப்பாக பார்க்க வேண்டியது. காரணம் நிறைய இடங்களில் இந்த நீட்டுதல் தேவைங்கிறத இப்போ நாங்கள் விளங்கிக்கிறோம். நீட்டுறது வெரி இம்பார்ட்டன்ட், உடைய இயலாத உண்டு என்று சொல்லி. ஓகே, நீட்டுதலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற அரபிக் வேர்ட் மத்து. ஓகே. மத்து இப்போ நான் இதுக்கப்புறம் மத்து மத்து தான் பேசுவோமா? ஓகே. மத்தை நாங்கள் ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ஒன்று மத்தினுடைய சிம்பிள்ஸ் அடையாளங்கள், ரெண்டாவது மத்தினுடைய லெட்டர்ஸ். சரி. திருப்பி சொல்லுங்க பாப்போம். மத்து எத்தனை படம்? 2 ரெண்டு. எதெல்லாம்? letters and symbols. லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். இதுல அடையாளங்கள் சொல்லுங்க பாப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். Rasamad, Kasramad, ம் Lama, Mad, ம் Kasadun, என்ன இது? Atatun, பத்தகத்தும் அல்ல. அதுக்கு பேர் நான் வச்சுக்கொள்வோம் மத்தினுடைய அடையாளம். என்ன பேர்? Madin, Yadalam. மத்தினுடைய அடையாளம். மத்தினுடைய எழுத்துக்களை சொல்லுங்க பாப்போம். சரி. லெட்டர்ஸ். Alif, Ya, Wa. அலிஃப், சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவ். Wow. ஓகே, நான் இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் உங்கள்ட்ட படிப்பிக்க கேட்கல. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் உள்ள சப்ஜெக்ட்களை கட்டாயம் ரிவைஸ் பண்ணிட்டு வரணுமா? தெரியல மறந்துட்டுன்னு சொல்லப்படாது. சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் கூட்டேன்னா மிச்சம் உங்களுக்கு அவ்வளோத்தையும் உண்டா தரல. நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ். Okay. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். Wa salam.